வாழ்க வளமுடன் நன்றிங்க அம்மா. அம்மா. நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இணைப்பில் இணைந்த பேராசிரியர் அவர்களுக்கும், நார்வே டென்மார்க் அறக்கட்டளை பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி பேராசிரியர் ரஞ்சனி அம்மா அவர்களும், அமைதியானதொரு சாந்தி தவம் வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களும், அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நன்மையும் தீமையும் நமக்குள்ளே. எப்படி இந்த நன்மையும் தீமையும் நமக்குள்ளே கருமைய பதிவாக பதிவு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். நன்மையும் தீமையும் நம்மிடம்தான் உருவாகுது அப்படிங்கிறது சாமிஜி வந்து சொல்லுவாங்க. பார்க்கின்ற அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது, மனதில் நினைப்பதை அத்தனையும் பேசிடவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டுமே வந்து நம்மளுக்கு என்ன உண்டாக்கும்னா பிரச்சனையைத்தான் உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. மனதை அமைதியாக வைத்திருக்க பழகணும்னு சொல்றாங்க. மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது அது நடக்கும், இது நடக்கும், இது நமக்கு கிடைக்கும், அது நமக்கு கிடைக்கும்னு நம்ம வந்து என்னன்னா திடமாக நம்ம வந்து நம்பிக்கை வச்சோம்னா நம்முடைய மனமே அதனை வந்து போராடி பெற்று தந்து விடும்னு சொல்றாங்க. அதற்குரிய பயிற்சி தான் நம்மளுக்கு தவமும் அகத்தாய்வும் செய்ய சொல்லியிருக்காங்க. பிறருக்கு நாம வந்து பிறருக்கு வந்து தேவை என்று இருக்கும் வரையில் நம்முடைய தவறுகள் வந்து அங்க மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதே வந்து நம்ம பிறருக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிறு சிறு தவறு கூட நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து பெரியதாக தெரியும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நிதர்சனம். தேவைப்படும் போது சிறு சிறு பெரிய தவறுகள் கூட மன்னிக்கப்பட்டிருது. ஏன்னா இவங்க தேவை அப்படின்றது தேவை இல்லாதப்போ சிறு சிறு தவறு கூட அது என்னன்னா அது மன்னிக்கப்படாம அது குறையா பார்க்கப்படுது. அப்போ நன்மை தீமை எங்கிருந்து நமக்குள்ளதான் இருக்கு இல்லைங்களா? எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. இயற்கையானது தன் போக்கில் வந்து எல்லா வகையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதே மாதிரி வந்து இயக்கத்துல வந்து சுதந்திரத்தை வந்து அனுமதித்தும் ஆசீர்வதித்தும் உள்ளது. இயற்கையானது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வன எல்லாத்துக்குமே அதோட சுதந்திரத்தை வந்து அனுமதித்து ஆசீர்வதித்தும் உள்ளது. ஆனா மனிதன் மட்டுமே தனது இந்த சிறுமையினால் வந்து அகங்காரத்தாலும் சிறுமையினாலும் விளைந்த அந்த அந்த இதை வந்து சுமந்து அல்லலுற்றும் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்யறோம் அந்த துக்கத்தை வந்து சுமந்து அந்த அல்லலுற்றும் பேதலித்தும் நம்ம வந்து முடங்கி போயிடுறாங்க இல்லைங்களா? இயற்கை கொடுக்கறத வந்து நாம தவறா எடுத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கோவப்படுறோம், அகங்காரப்படுறோம், அப்படியே என்ன ஆயிடுறோம் முடங்கி நம்ம வந்து உட்கார்ந்துடுறோம் இல்லைங்களா? உணர்ச்சி வயத்தால தானே இந்த தீமையை வந்து நம்மளுக்கு வந்து செய்யறோம். அந்த உணர்ச்சி வயப்படும் போது நம்ம தீமை செஞ்சுட்டு உணரும் போதுதான் அந்த நன்மை எது அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். பக்தி என்பது தனி சொத்துன்னா ஒழுக்கம் என்பது பொது சொத்தாகும். இந்த பக்திங்கிறது தனி சொத்து. நாம நம்மளோட தேவைக்காக நம்ம பக்திக்காக கோயிலுக்கு போறோம். அது வந்து ஒரு தனி சொத்து. ஆனா பக்தி கெட்டதுன்னா அந்த தனி சொத்து கெட்டதுன்னா ஒரு நட்டமும் இல்லை. ஆனா இந்த ஒழுக்கம் கெட்டா எல்லாமே வந்து பால், அதாவது வீணு வீணாயிரும்னு சொல்றாங்க. ஏன்னா பொது சொத்து இல்லையா? நம்மளுக்கு சமுதாயத்தையும் பாதிக்குது இல்லையா? ஒழுக்கம் கெடும்போது அந்த ஒழுக்கம் கெடும்போதுதான் நாம தீய செயலை செய்யறோம், கெட்டதை செய்யறோம் இல்லைங்களா? அதாவது வீணுன்னு சொல்றாங்க. அதைத்தானே மகரிஷியா சொல்லியிருக்காங்க. இன்னல் புரிவோருக்கும் நன்மை செய்வது தானே ஒழுக்கம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு இன்னல் புரிவோருக்கு கூட நாம கருணையோட வந்து மன்னிப்பு கொடுக்க சொல்றாங்க. இதுதான் ஒழுக்கம்னு சொல்றாங்க. எனது எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு உதவுவது தானே நம்மளுக்கு அறம்னு சுவாமிஜி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அறம் தானே வந்து ஒழுக்கமா நம்மளுக்கு கருதப்படுது. தீமை நமக்குள்ள தங்குமா? அந்த அறம் இருக்கும்போது தங்காது இல்ல. தினமும் வந்து நம்ம இரண்டொழுக்க பண்பாட்டை வந்து இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா? தவ முடிவுல இரண்டொழுக்க பண்பாட்டை வந்து நம்ம சொல்றப்ப நம்மளுக்கு நஷ்டங்கள் எதுவுமே இருக்க போறது இல்லை இல்லையா? தவத்தை முடிச்சுட்டு நாம டெய்லி இரண்டொழுக்க பண்பாடு சொல்லிட்டு அதுக்கேற்றபடி நம்ம வந்து அடுத்தடுத்த யோசனைகளை வந்து நம்மளுக்கு வந்து நல்லதே கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா?
கஷ்டமும் துன்பம் கொடுக்காத செயலை செய்யறதுல எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல. நமது முன்னோர்கள் வந்து வேண்டும் என்ற எண்ணமே அந்த நாம முன்னேற வந்து வேண்டும் என்ற எண்ணமே நம்மளுக்கு வ வரணும்னு சொல்றாங்க. நன்மை, தீமை 2யுமே வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு, அந்த நல்ல நோக்கத்துடன் வாழ்ந்தோம்னா, வாழ்ந்தவர்கள் தான் நம்ம மகான்களும், ஞானிகளும். பக்தியும், ஞானமும் வேறு வேறு இல்ல. 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சுவாமிஜி சொல்றது பக்தி என்பது காய்னா, ஞானம் என்பது கனி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காய் இல்லாம நமக்கு கனி வந்து கிடைக்குமா? பக்தி என்பது புற வழிபாடுன்னா, ஞானம் என்பது அக வழிபாடு. ஞானம் என்ற அந்த அக வழிபாடு தவத்தால வந்து நம்ம அறியிறோம் இல்லைங்களா? புலனடக்கம் என்பது நமக்குள் வரும்போதுதான் பக்தியில வந்து ஆலய வழிபாடு நம்ம வந்து செய்றோம். அகம் அகம் தூய்மைப்படும் போதுதான் நம்ம செய்யற எல்லாமே நன்மைகளே வந்து செய்து அந்த புண்ணிய பதிவை வந்து நம்ம வந்து பெறுறோம். மேலடுக்கு பதிவுல வந்து பல அந்த கணக்குகள் வந்து உள்ளது. அந்த கணக்குப்படிதான் நம்மளுக்கு எல்லா செயலுமே இன்னைக்கு இன்பமாவும், துன்பமாவும், கெட்டதாவும், நல்லதாவும் நடந்து கொண்டே இருக்குது. ஒரு மனிதர் வந்து நல்லவரா, கெட்டவரான்னு முழுமையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்காமலே அவர் நமக்கு வந்து நன்மையை நினைக்கிறாரா, இல்ல தீயதை நினைக்கிறாரான்னு எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, எப்படி ஒரு புத்தகத்தை வந்து நம்ம அ அரை இது மட்டும் நம்ம வந்து திறக்காமலே வந்து இத மட்டும் நம்ம படிச்சுட்டு, முழுதாக படிக்காமலே நம்ம வந்து பார்த்து நம்ம விமர்சிக்கிறோமோ, அதே போல தான் நல்ல மனிதர், தீய மனிதர் என்பதே வந்து நம்ம பழகாம வந்து நம்ம ஒருத்தர பத்தி கணிக்கக் கூடாது. இல்லைங்களா? தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டு தானே, "திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்னு சொல்லுவாங்க. வினையோ, திணையோ விதைக்கும்போது தெரிவதில்ல. இந்து நம்ம நம்ம இந்த விதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அத அறுவடைக்கு வரும்போது தான் தெரியுது. சிறிது காலம் கடந்து தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அவை வந்து நம்மளுக்கு அனுபவ அனுபவித்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த அந்த நல்லது, கெட்டதுங்கிறத தெளிவு, பக்குவம் வந்து நமக்கு வருது. கெட்ட எண்ணங்கள் வந்து அ நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள் என்பது நம்மள வந்து என்ன ஆக்கும்னா, கெட்டவனாக்கும்னு சொல்றாங்க. ஒரு குருவிடம் வந்து சீடன் வந்து அ கேட்டானா, குரு இல்லைன்னா, குரு வந்து இல்லைன்னு வந்து சொன்னாராம். சீடன் வந்து ஒரு இத வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ அலைகள்ல வந்து அலைகள் வந்து கடலில இல்ல. எண்ணங்கள் வந்து மனம் அல்ல. இதில் வந்து விழிப்பு நிலையில் எப்போது வந்து நாம வந்து இருக்கிறோமோ, அதுதான் நன்மை, தீமை மறைத்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. அந்த விழிப்பு நிலை இல்ல அப்டின்னா, நம்மளுக்குள்ள இருக்க நன்மை, தீமை வந்து பிறர்கிட்ட இருக்கிற நன்மை, தீமைய நம்ம வந்து உணர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நன்மை, தீமை வந்து மறைந்து விடும்ன்னு சொல்றாங்க. சமமாக வந்து நம்ம வந்து பார்த்து வந்து பிறர்ட்ட பழகும்போது சமமாக பார்த்து வாழணும்னு சொல்றாங்க. அந்த வாழ்க்கை கத்து தரும்னு சொல்றாங்க. தவமும், தற்சோதனையும் தான் இந்த சமநிலையோட பார்க்கக்கூடிய அந்த தன்மைய வந்து நம்மளுக்கு குடுக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சமண மதத்துல கூட தன்னை ஆராய்தல் தன்னை ஆராய்தல்ங்கிற ஆராய்ச்சி வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்பயே சமண மதத்திலேயே வந்திருக்குது. அதுல வந்து என்னன்னா, நோன்புகள் இருந்து ஒரு சடங்காக வைத்து தன்னை அறிதல், அந்த தனது அதாவது தன்னை அறிதல், தனது நன்மை, தீமை அறிதல் அப்படிங்கிற அந்த பயிற்சிய வந்து நோன்பிருந்து செய்வாங்களாம். நோன்புன்னா என்ன? விரதம் இருந்து செய்வாங்களாம். அதாவது என்னிடம் என்னென்ன பிழைகள் உள்ளது எனவும், ஏன் இப்படி நான் வந்து நடந்துக்கிறேன்னு யோசிப்பாங்களாம். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி வர்ற விளைவுகளையும், நன்மைகளையும் அவங்களே யோசிப்பாங்களாம். சமண மத சடங்கு வந்து என்னன்னா, யார்கிட்ட எல்லாம் வந்து தீய தீய அந்த குணத்துடன், கோபத்துடன் நம்ம வந்து நடந்துக்கிட்டோமோ, அவங்க கிட்ட போய் ம் நம்ம போய் வந்து உன்னிடம் மனதாலும், எண்ணத்தாலும் நான் காயப்படுத்தியும், சினவயப்பட்டும் விட்டேன். அதனால வந்து என்னை மனதார மன்னித்து விடுங்கள்னு சும்மா கேட்க மாட்டாங்களாம் வார்த்தையில. ஒரு இனிப்பு வந்து வகைய வந்து இனிப்பு சுவை உள்ள அந்த உணவ வாங்கி வந்து தந்து அந்த மன்னிப்பு வந்து கேட்பாங்களாம். அப்போ சமண மத சடங்குல வந்து நம்மளுக்கு தன்னை அறிதல் என்பது வந்து தன்னை அறிதல் பயிற்சி வந்து எப்படி வந்து உயர்ந்து இருந்ததோ, அதே தான் மனவளக்கலையிலயும் நம்மளுக்கு தற்சோதனைங்கிற அகத்தாய்வு பயிற்சிய வந்து நம்மளுக்கு மிக உயர்ந்த பயிற்சியா நம்மளுக்கு மகரிஷி ஐயா வந்து குடுத்துருக்காங்க. இதே போல புத்த மதத்திலும் வந்து தன்னை ஆராய்தல் என்ற அந்த அணுகுமுறை வந்து அப்போதே இருந்திருக்கு. அருகுண சீரமைப்பு என்பதே
நமக்கு மிகவும் வந்து முக்கியமானதுதான் இல்லைங்களா? ஆன்மீகத்துல வந்து இவங்க எல்லாருமே உயர்ந்து இருந்திருக்கிறாங்க, எல்லா மதத்திலயும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மகரிஷி ஐயா வந்து குடுத்துருக்காங்க. அப்போ சமண, பௌத்த மத கருத்துக்கள் அ அந்த நேரத்துல வந்து நிறைந்து காணப்பட்ட நேரம். நமது வேதாத்திரியத்துல வந்து இருக்கு இல்லையா? அருகுண சீரமைப்பு தான் நம்மிடம் உள்ள தீமைகளை வந்து அகற்றுது, நற்குணங்களாக மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. தீய குணங்களையும் போக்கி நற்குணமாக்க நம்மளுக்கு அந்த அருகுண சீரமைப்பு வந்து நம்மகிட்ட உதவுது இல்லைங்களா? அத மறுக்க முடியுதா? முடியலல்ல. மனிதனுடைய கருமையத்தில் நற்பதிவுகளும் உள்ளது, தீய பதிவுகளும் உள்ளது. நற்பதிவுகள் நல்ல எண்ணங்களாலும், தீய பதிவுகள் தீய எண்ணங்களாலும் நம்மளுக்கு வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? நன்மை, தீமை என்று வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ நமக்குள்ள தான் அந்த நன்மை, தீமை வந்து இருக்குது. எங்கேயோ வேற எங்கேயோ இல்ல. எது நமக்கு தேவை என நம்ம எடுக்க எடுத்து வைப்பது தான் நம்மளுக்கு அகத்தாய்வு, அகத்தவமும். நம்மளுக்கு இந்த பயிற்சிய வந்து குடுக்குது இல்லைங்களா? எது என்கிட்ட இருக்க எண்ணமோ, இல்ல செயலோ, இல்ல எதோ எது வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது வந்து அகத்தாய்வும் தான். தடுமாற்றம் என்பது நடக்க தெரியாமல் தடுக்கி கீழே விழுவது போல, அந்த குழந்தை கீழ விழுகுது இல்லையா? அது போல ஆகும். தடமாற்றம் என்பது வழி தெரியாம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போவது போலன்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. அப்ப தடுமாற்றமும் நம்ம தவம் செய்யும்போது, அகத்தாய்வு செய்யும்போது விழிப்பு நிலையில இருக்க வைக்கும்னு சொல்றாங்க. வாழ்க்கை சிக்கலில் தடமாற்றமும் இல்லாது தெளிவாக வாழ்க்கை நடைபெற இந்த விழிப்புணர்வு என்ற வண்டியாக செயல்படுவதுதான் நமக்கு தவமும், தற்சோதனையும். அந்த வந்து பாதுகாப்பாக பயணிக்க நம்மளுக்கு சொல்லி தரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தானங்களும் பிறர வந்து வாழ வைக்கும். ஒவ்வொரு தானங்களும் பிறர வந்து வாழ வைக்கும். ஆனா, நம்மகிட்ட இருக்கிற அந்த நிதானம் என்பதுதான் தன்னையும் வாழ வைத்து, பிறரையும் வந்து வாழ்வாங்கு வாழச் செய்யும்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிதானம் மட்டும் நமக்குள் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த எல்லா செயல்களுமே நன்மையாக செய்ய வைக்கும்ன்னு சொல்றாங்க. நமது வறுமைக்கு திறவுகோல் வந்து சோம்பல். எப்படி வந்து நம்மளுக்கு வறுமையா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு திறவுகோல் வந்து சோம்பல்ன்னு சொல்றாங்க. அதே போல நமது வளமைக்கு திறவுகோல் வந்து சுறுசுறுப்புடன் இருப்பதுன்னு சொல்றாங்க. அதாவது வாழ வேண்டிய வயது ஒரு சிலருக்கு வசதி இருக்காது. வசதி வரும்போது வாழ நமக்கு வயது இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து வயதே இருக்காது இல்லையா? நல்ல வசதி வரும். அவங்க வந்து வயசு வந்து அத அனுபவிக்க முடியாத வயசா இருக்கும். இதுதான் வந்து வாழ்க்கை வந்து நம்மளுக்கு அனுபவமாக கத்து தருது இல்லைங்களா? குறிப்பிட்ட கால வாழ்வு தான். அதற்குள் நாம வந்து 4 பேருக்கு நன்மை செய்து மனம் மனம் வந்து ஒரு அ ஒரு பயிர்ன்னு சொல்றாங்க. அதாவது பிறருக்கு நன்மையே நம்ம வந்து செய்யணும்னு சொல்றாங்க. எதுக்குன்னா நமது மனமானது ஒரு பயிர். அதுதான் வந்து அதனால் வந்து நம்ம கட்டுப்பாடு அற்ற வேலிய போட்டு அதை வந்து நம்ம காவல் காக்க வேண்டும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கட்டுப்பாடு போடணுமா அந்த மனத்துக்கு. அந்த மனதுக்கு ஒரு பயிர் வந்து நம்ம விதைச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு காவலுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா? அத கவனத்தோட இருக்கோம்ல வேலிய போட்டு. அதே போல வந்து இந்த வேலிங்கிறது தவமும், அகத்தாய்வும். கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில வந்து, "பாவத்தாலும், துரோகத்தாலும் நீ இன்று கட்டும் மாட மாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் மீது இடிந்து விழக்கூடும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த விழக்கூடுன்ற என்னதுங்க? அது வந்து சஞ்சித கர்மாவாகவும் இருக்கலாம், பிராரப்த கர்மாவாக இருக்கலாம். அதனால நாம இன்னைக்கு கனவு கோட்டையில வந்து நம்ம பாவத்தாலையும் பாவம் செய்றவங்க இல்லையா? இன்னைக்கு நெறைய வந்து தலைவர்களா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இல்லீகலா சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அந்த பாவத்தாலும், துரோகத்தாலும் நீ இன்று கட்டும் மாட மாளிகை, நாளை உன் பிள்ளைகள் மீது இடிந்து விழக்கூடும். அதனால் நன்மையே செய்து பழகு அப்படிங்கிறத வந்து அதை மறவாதே அப்படிங்கிறாங்க. அதனால வந்து உண்மை, நேர்மையோடு இயற்கையை மதித்தும், இறைநிலையிடம் பயந்தும் வந்து நம்ம வாழ்ந்து வாழு அப்படிங்கிறது இந்த கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்று எல்லா துறைகள்லுமே வந்து நம்ம ஊழல் நடப்பத வந்து நம்ம செய்திகள்லயும் நம்ம பார்க்கிறோம் தானே இல்லைங்களா? ஒரு சில மனிதர்கள் வந்து நினைக்கிறார்கள் பாவமும், துரோகமும் மற்றவருக்கு செய்து பொருள், சொத்துக்களை நம்ம வந்து சேர்த்து அந்த 10 தலைமுறைக்கு நம்ம செய்றாங்க இல்லைங்களா? சேர்த்து வச்சுட்டு என்ன செய்றாங்க? ஜோதிடம் வரும்போது அந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, கோயில்ல போய் பசுமாட்டுக்கு அகத்தி கீரையையும், காகத்திற்கு சாதமும், நாய்க்கு பிஸ்கட்டும், உணவும் கொடுத்து நீ குடுத்துட்டேன்னா உன்னோட பாவம் வந்து கழிக்கப்படும்னு சொல்றாங்க. நாம செய்த தீய கர்மா கரையும் என்று இப்படி வந்து செய்வதால கர்மா வந்து நம்மளுக்கு கரையுமா? இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் பக்தியில வந்து இத செஞ்சா நாம முன்னுக்கு வருவோம், அந்த பதிவு குறையும் அப்படின்னு தானே நம்ம ஓடி திரிஞ்சுட்டு இருந்தோம். கர்மா என்பது நாம செய்கிற பாவ புண்ணியம் நமக்கே திரும்ப வருவது இல்லைங்களா? இத நினைச்சு வந்து
நம்ம இதை தடுக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து கடவுளையும், நிம்மதியையும் வெளியே தேடாம அனைத்தும் நமக்குள் தான் உள்ளது என உணர்ந்து, தீயதை ஒழித்து நன்மையை தரக்கூடிய செயல்களையே நம்ம வந்து தேர்வு செய்து செய்ய நம்மளுக்கு பழகுறதுக்கு தான் நம்மளுக்கு இரண்டொழுக்க பண்பாடும், தவ முடிவுல இன்னல் புரிவோருக்கு நம்ம செய்றதும், மற்ற அனைத்துமே. இந்த உடல் வந்து பொய்யானது. எப்படின்னா, அறுந்து போன அந்த காலணிக்கு கூட வீட்டுல வந்து ஒரு தனி இடம் இருக்கும் இல்லைங்களா? இந்த உடல் வந்து பொய்யானதுன்னு சொல்றாங்க திருமூலர். எப்படின்னா, அறுந்து போன காலணிக்கு கூட வீட்டில் ஒரு தனி இடம் உண்டு. நாளைக்கு தச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். ஆனா, இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளுக்கு மேல வந்து வீட்டுல வந்து இடம் இல்ல. தூக்க சொல்றாங்க தானே! இல்லைங்களா? இப்படி இருக்கு. எதுக்கு நமக்கு வந்து வீண் தற்பெருமையும், கர்வமும், ஆ நம்மளுக்கு பொறாமையும், ஏன் வந்து இந்த தீய குணங்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆசார கோவை என்ற புத்தகத்துல வந்து எப்படி உண்பது, எப்படி உடை அணிவது, எப்படி வந்து உட்காருவது, அப்ப எப்படி வந்து உறங்குவது அப்படிங்கிற அந்த சக மனிதர்களுடன் வந்து எப்படி பழகுவது என்னும் அந்த இதெல்லாம் ஆசார கோவைங்கிற புக்ல வந்து எழுதியிருப்பாங்க. இன்னும் வந்து சில தகவல் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில அ நல்லதுக்காக அந்த ஆசார கோவையில குடுத்துருப்பாங்க. இந்த காலகட்டத்துல வந்து அந்த காலகட்டத்துல வந்து வீட்டுல வந்து இந்த முதியோர்கள் இருப்பாங்க. அதாவது குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து அந்த பொறுமையாக வந்து கத்து தந்தாங்க இல்லைங்களா? கேட்கக்கூடிய பொறுமையும் அந்த குழந்தைகிட்ட வந்து இருந்தது. ஆனா, இன்றைய காலகட்டத்துல வந்து நம்மளுக்கு கேட்கும் திறனும், கேட்பவரிடமும் பொறுமை இல்ல. எந்நேரம் வந்து அந்த கைபேசிய வச்சுக்கிட்டே என்ன செய்றாங்க, செல்போன வச்சுக்கிட்டு அந்த வரக்கூடிய அந்த நன்மையும் அந்த இதுல இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனா, நல்லதை தேடி பார்ப்பதுல இருக்கும் அந்த ஆர்வம் வந்து, தீயதில் நேரத்தை வந்து வீணடிப்பவர்களே நெறைய பேர் உண்டு. நெறைய பெற்றோர்கள் சொல்றாங்கல்ல, "என் பொண்ணு எந்நேரமும் செல்போன பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வேற மாரி குணங்கள் மாறிக்கிட்டு இருக்கு." அப்படிங்கிறத புலம்புறத நம்ம பார்க்கிறோம் தானே. நமது சுவாமிஜி கூறுவது போல, அதே போல நமது சாமிஜியும் சொல்லுவாங்க, "5ல் அளவு முறை காத்து வாழ்ந்தோம்னா, நமக்குள் நமது உடலுக்கும் நன்மையாகும்ன்னு சொல்றாங்க. நமக்கும் நமது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. அளவு முறை மீறும்போது தான் துன்ப அலையாக மாறி உடலுக்கும், மனதுக்கும், உயிருக்கும் இந்த 3க்குமே உபாதைய வந்து தந்துரும்ன்னு சொல்றாங்க. அதனால் நமக்கும் நமது உடலுக்கும் தீமை தராத வகையில வந்து உடல், உயிர், மனம் பாதுகாத்து நம்ம வந்து 5ல் அளவு முறையோட அந்த உணவு, உறக்கம், உடல் உழைப்பு, பாலுணர்வு, எண்ணம். இந்த 5லுமே வந்து நம்ம எப்போதுமே தவம் செஞ்சு, அகத்தாய்வு செஞ்சு, விழிப்பு நிலையோடு நம்ம முறை மாறாம, இயற்கையை மீறாம அந்த வாழும்போது தான் உடல் செல்களும், உடல் உறுப்புகளும் நம்மளுக்கு பாதுகாப்பு தரும், நன்மையை தரும். ஐயா சொல்வாங்க, "நீ நோயின்றி வாழ வேண்டுமென்றால் பிறரை நோகடிக்காமல் வாழணும்னு" மகரிஷி ஐயா வந்து சொல்லுவாங்க. அதாவது நோயின்றி வாழாம இருக்கணும்னா, நம்ம பிறரை நோகடிக்காம வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதத்தானே நம்மளுக்கு சொல்றாங்க, பாவப்பதிவும், போக்கும் வழிகளும். ஏன்னா நோய் தான் வந்து பாவப்பதிவோட முதல் அடையாளம். சொல்றோம்ல பாவப்பதிவோட அடையாளம், உடல்ல நோயின்னு தானே ஆரம்பிக்குது. அது வந்து என்னன்னா உடற்பயிற்சியால நம்மளுக்கு குறையுதுன்னு சொல்றாங்க. அந்த தீய செயல் வந்து நம்மளுக்கு நோகடிக்காம நம்ம வாழும்போது, அது நம்மளுக்கு பதிவா உருவாகாம இருக்கு. உடம்பு படுத்து விட்டால் உயிருக்கு வந்து மரியாதையே இருக்காது. ஒருத்தர் நோயோட வீட்ல படுத்துட்டு இருந்தா, அவருக்கு நம்ம மதிப்பு குடுப்போமா? ஒரு 10 நாள் பார்ப்போம், 15 நாள் பார்ப்போம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சுமையா, பாரமா இருக்கும். வீட்ல வந்து படுத்த படுக்கையா இருந்தோம்னா, அதுக்கு அ நம்மளுக்கு உடம்பு படுத்துட்டா உயிருக்கு மரியாதை இல்லை. அதே போல வந்து உடலை விட்டு பிரிந்து விட்டால், உடலுக்கு வந்து மரியாதையும் இல்ல. உயிர விட்டு போயிருச்சுன்னா, எப்ப தூக்குறீங்க? எப்ப அடக்கம் பண்றீங்க? அப்படித்தானே சொல்றாங்க. எல்லாமே நாம நடமாடும் வரையில் தான் அ நம்மளுக்கு மதிப்பு. அதனால வந்து நம்ம நன்மை தரக்கூடிய அந்த செயலையுமே நம்ம வந்து செய்யணும்னு சொல்றாங்க. உணவையும் நம்ம வந்து உண்பது நம்ம அந்த எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஏத்த மாரி நம்ம உண்ணும்போது, நம்மளுக்கு உடல் உபாதை இல்லாம, தீங்கு தராம நம்மளுக்கு நன்மை சுகமா இருக்கும். நமக்கு யாராவது ஒரு ஒருவர் வந்து தீங்கு செய்துவிட்டால் அவருக்கு நாமளும் என்ன செய்றோம்? கண்டிக்க அ கண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம என்ன செய்றோம்? அவங்க தீமை செஞ்சாலும் நம்ம வந்து தண்டிக்க கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்த்து குடுக்கணும்னு சொல்றாங்க. வள்ளுவர் கூட திருக்குறள்ல வந்து என்ன சொல்றாருன்னா, "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்நாண நன்னயம் செய்து விடல்" அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு யாராவது தீங்கு செய்திருந்தாலும், திருப்பி வந்து நம்ம தீங்கு தராம, அவரு வெட்கப்படும் அளவுக்கு நன்மை செய்து விடணும்னு சொல்றாங்க. ஏன்னா உணர்றதுக்கான வாய்ப்பே என்னன்னா,
அது அவங்களுக்கு ஐயோ நம்ம வந்து இவர் நல்லது நினைச்சிருக்காரு, நம்ம வந்து இவங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டோமே அப்படிங்கிற அவங்களே நாணி குனியிற மாதிரி நல்லதை செஞ்சிடணும்னு சொல்றாங்க. ஒரு நல்ல நாளை வந்து நம்ம சந்திக்கணும்னா சில மோசமான நாட்களையும் நம்ம கடந்துதான் ஆக வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நல்ல மனிதர்களை நம்ம வந்து அடையாளம் காண சில மோசமான மனிதர்களையும் நம்ம வந்து கடந்து செல்லத்தான் நம்ம கடந்து சென்றுதான் ஆகணும் இல்லைங்களா? குரு சொல்வாராம், நீங்கள் கொடுக்கும் எல்லா அன்பளிப்பிலும் மேலான அன்பளிப்பு குரு காணிக்கையாக எனக்கு செய்ய நினைத்தால் நீங்கள் காலை எழுந்தவுடனே அந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்தினை வந்து சொல்லுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய குரு காணிக்கைன்னு சொல்றாங்க. அப்படி வாழ்த்தினாலே நான் போதும். பெருமதிப்பு வந்து எனக்கு அந்த மதிப்பு மிக்க காணிக்கையாகும்னு சொல்றாங்க. இதை விட நாம் உடற்பயிற்சி செய்து, தவமோ தற்சோதனை செய்து, பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையிலும், உங்கள் உடல் நலத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையிலும் இருந்ததுன்னா, அது அதை விட வந்து எனக்கு குரு காணிக்கை வந்து பெரிய மதிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது உலக மக்கள் நம்ம வாழ்த்தும்போது, உலக மக்கள் மனதில் ஊடுருவி இந்த ஒளி அலையானது அமைதிக்கு வந்து உலக அமைதிக்கு ஏற்ற பணிகளை வந்து அதுவா தானா செஞ்சு அதை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குரு காணிக்கையுடன் உடற்பயிற்சியும் நம்ம செய்யவும் அதுவேதான் பெருமதிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. நீ யார் என அறிய ஆர்வம் எடுத்து விட்டாலே அதுவே உன்னை அறியும் வரையில் அந்த அமைதி பெறாதுன்னு சொல்றாங்க. நாம யாரும் நம்ம வந்து நினைக்கிறதுக்கு நம்ம சிந்திச்சுட்டு சுய ஆராய்ச்சிக்கு போயிட்டோம்னா அதுவே உன்னை அறியும் வரையில் அமைதி பெறுவதில்லைன்னு சொல்றாங்க. நான் யார் என்பதை நாம தான் வந்து அறிய முற்படணும் தவத்திலையும் தற்சோதனையும். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிர்கின்ற இலைகளை வந்து நம்ம துளிர்க்கும் இலைகளுக்காக உரமளித்து நம்ம உரமாக்கி நம்ம விட்டுறணும். துளிர்க்கும் இலை என்பது நம்மிடம் உள்ள நல்ல குணங்கள். நன்மை பிறருக்கு தருபவை. நல்ல குணங்கள் தான் பிறருக்கு நன்மை அளிக்கும் இல்லைங்களா? மகான் போல அந்த வாலாட்டியும் நம்ம வந்து வாழலைன்னாலும் பரவாயில்ல. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பிறருக்கு தீமை தராது நம்ம வாழ்ந்தாலே போதும்னு ரமண மகரிஷி வந்து சொல்றாங்க. நிலத்தில் வளரும் களைகள் பெரிய மரங்களா ஆகுறது இல்லை இல்லைங்களா? நிலத்துல வளரும் அந்த அந்த களைகள் வந்து நம்ம பிடுங்கி போடுறாங்க இல்லையா? அது வந்து பெரிய மரமாக வராது. அதுபோல பிறருக்கு செய்கிற தீய செயல் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப மனம் குறுகிய நிலையில் இருக்கும்போதுதான் நம்ம வந்து பிறருக்கு தீமை செய்யறதுக்கு நம்ம நினைக்கிறோம். விரிந்த நிலையில வந்து இருக்கும்போது நல்லதையே வந்து நம்ம அவங்க கிட்ட காண்கிறோம். நல்லதையே வந்து நம்ம செயல் செய்யறோம். அப்போ நன்மை தீமை வெளியே வெளியவா இருக்குது, நமக்குள்ளதானே இருக்கு இல்லைங்களா? விரிந்த நிலை வரணும்னா தவமும் அகத்தாய்வும் நம்ம பண்ணணும் தானே. அந்த விலங்கின அந்த பதிவோடு இருந்தோம்னா நம்மளுக்கு பறித்து உண்ணும் பழக்கமும் பிற உயிர் சுதந்திரத்தை பறித்து உணவுக்காக உயிர்கொலை செய்துதானே நம்ம அந்த விலங்கினங்கள் வந்து வாழுது. அதே போல நாமளும் என்ன செய்யறோம்? பிறர் பொருட்காக ஆசைப்படுறோம். பிறர் உயர்வதை வந்து நம்ம பொறுத்துக்கிறாம வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே புலம்புறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி வருதுன்னா குறுகிய மனதுல வருதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உடற்பயிற்சி செய்யறப்ப நம்ம கிட்ட இருக்கிற விலங்கின பதிவு நம்மளுக்கு போகுதுன்னு மகரிஷி கொடுத்திருக்காங்க. உடலுக்கு நன்மையும் ஆகுது. நோயின்றி நம்ம வாழ்ந்தாலே நம்மளுக்கு நன்மை தானே இல்லைங்களா? நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நன்மைதான். ஒரு கணவன் மனைவி ஒரு நதிக்கரையில வந்து குளிக்கிறதுக்கு போறாங்க. அதுல கணவன் வந்து தண்ணீருக்குள்ள ஆழத்துல போய் சிக்கிக்கிறாரு. அப்போ அங்கிருந்த மனைவி வந்து கூச்சல் போட்டு கத்துறாங்க. சத்தம் கேட்டு நிறைய பேர் வந்து அந்த கணவருக்கு வந்து உதவ நதிக்குள்ள வந்து இறங்குறாங்க. எல்லாருக்கும் யாராருக்கு நீச்சல் வந்து தெரியுமோ அவங்க பூரா அந்த நதிக்கரைக்குள்ள இறங்குறாங்க உள்ள. அப்போ அந்த மனைவி வந்து ஒரு கட்டளை போடுறாங்க. எனது கணவரை வந்து காப்பாத்த இறங்கி இறங்கி இறங்குறவங்களுக்கு இறங்குறவங்க வந்து தீமையே செய்யாதவராகவும் நல்ல குணங்களோட இருக்கிறவங்க எந்த ஒரு தவறும் செய்யாத மனிதராக இருக்கணும்னு வந்து ஒரு கண்டிஷன் வந்து போடுறாங்க. அங்க நின்னவங்க அனைவருமே அங்கிருந்து வந்து நகர ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன்னா மனிதனாலே வந்து ஒரு சிறு தவறும் செய்யாது வாழ முடியாது தானே. அப்போ ஒரு திருடன் மட்டும் என்ன செய்யலாம் காப்பாத்துறதுக்கு அந்த காப்பாத்துற நோக்கத்துல அந்த அம்மா சொல்றத கவனிக்கலாம நதிக்குள்ள குதித்து ஆழத்துல இருக்கும் கணவரை வந்து காப்பாத்தி தூக்கிட்டு வர்றாரு. அங்கிருந்து அனைவருமே சொல்றாங்க, நீயே ஒரு திருடன். எங்களை விட நிறைய கெட்ட விஷயங்கள், கெட்ட தீய குணங்களோட நிறைஞ்சவன். பிறர வளத்துல வந்து நீ திருடி சாப்பிடுறவன். நீ போய் இத செஞ்சு
செஞ்சுட்டியே அப்படின்னு திருட்டுக்காக நீ பொழப்பு நடத்துறவன்னு அவதூறா வந்து பேசுறாங்க. அப்போ திருடன் சொல்றாரு, நான் நதியில இறங்கி முங்கிய பிறகே இவரது உயிரை நான் காப்பாற்றினேன். நதியில வந்து மூழ்கியதால வந்து எனது பாவங்கள் வந்து போக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இவரை வந்து காப்பாற்றியதா நன்மை செய்த திருப்தியில வந்து நான் மன நிம்மதியோடு கிளம்புறேன்னு சொன்னாராம். அப்போ நன்மையும் தீமையும் வேறெங்கும் இல்ல இல்லைங்களா? நமக்குள்ள தானே இருக்குது. மனசாட்சி தான் வேணும். தொழில் திருட்டாக இருந்தாலும், பிற உயிர் காப்பாற்றக்கூடிய நல்ல குணம் வந்து அவருக்குள்ள வந்து இருந்திருக்கு தானே! மத்தவங்க பூராமே பின்னாடி போயிட்டாங்க. அந்த அம்மா சொல்றத கேட்டுட்டு, அப்ப நெறைய அந்த அம்மா தொடக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. ஏன்னா சிந்திக்கிற ஆற்றல் வந்து அங்க இல்ல. அதனால வந்து சிந்திக்கிற ஆற்றல் இல்லாதனால எல்லாரும் கெளம்பிட்டாங்கன்னா, அந்த உயிர் யாரால காப்பாற்றப்படும்? அவர் துன்பத்துக்குள்ள ஆக்கியிருக்கோமே! அந்த மனசாட்சி நம்மளுக்கு, ஐயோ! அவர காப்பாத்தலையே! அப்படிங்கிற நம்மளோட மனசாட்சி வந்து நம்மள வாழ வச்சிருக்குமா? அதனால தான் சில புண்ணியம் வந்து இந்த திருடன் வந்து காப்பாற்றப்பட்டதால வந்து அவனுக்கு ஒரு புண்ணிய பதிவாக அங்க மேலடுக்கு பதிவாக உயர்ந்த நிலைக்கு போகுது. ஒரு ஆழமான எண்ணத்தை கொண்டு கிளம்பும் அந்த அந்த ஒரு ஆழமான எண்ணம் வந்து நம்மளுக்கு மகரிஷியாவுக்கு இருந்தது. அந்த ஆழமான எண்ணத்தை கொண்டு கிளம்பும் ரயிலையே நிறுத்தி வைக்க முடியும்னு சுவாமிஜி வந்து நிரூபிச்சார் இல்லையா? நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு? அதன் பிறகு உணர்ந்து நமது சுயநலத்திற்காக பிறருக்கு தீமை அளிக்கக்கூடிய வகையில வந்து நம்ம தவத்த பண்ணி அந்த ட்ரெயின வந்து நம்ம நிப்பாட்டிட்டோமே! இதனால எத்தன பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த சிந்திச்சு வந்து அந்த குணத்த வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டாரு இல்லைங்களா? அதே போல அ சினமும் அப்படித்தான். அவருக்கு 2 விதத்துல வந்து திண்ணை பள்ளியிலயும் மகரிஷியாவோட மனைவிகிட்டயும் நடந்துக்கிட்ட அந்த சினம் வந்து நம்மகிட்ட வந்து பிறருக்கு தீமை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. அப்போ சினத்தையும் நம்ம வந்து சில 2 சம்பவங்களால நம்ம மாத்திக்கிறக்கூடிய அந்த தன்மை வந்து மகரிஷியாகிட்ட இருந்தது. அப்போ தீமை தரக்கூடிய அனைத்துமே நமது உடல் செல்களை பாதித்து, கருமையத்திலயும் வந்து களங்கத்தை வந்து உண்டு செய்து, அதுவே பாவப்பதிவாக உருவாகுறதுன்னு நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்து, நமக்கும் அந்த பயிற்சிய வந்து நம்மளுக்கு மேம்படுத்தி வாழ, நம்ம மேம்பாட்டுக்காக, உயர்ந்த இடத்துக்காக வாழ்றதுக்காக நம்மளுக்கும் வகுத்து காட்டிட்டு போயிருக்காங்க நம்மளோட மகரிஷி ஐயா. அதனால வந்து தீமையும், நன்மையும் எங்கேயோ போய் வெளியில இல்ல. நமக்குள்ள தான் இருக்கு. நமக்குள்ள மாற்றம் வரும்போது, எதிர்ல இருக்கிறவங்ககிட்டயும் மாற்றத்த வந்து தருங்கிறத நம்ம அகத்தவ பயிற்சிய செஞ்சு நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்களை ஒழித்து நற்குணங்களாக மாற்றி அமைப்போம் என்று கூறி, இதுவரை எனக்காக நேரம் ஒதுக்கி செவிமடுத்தமைக்கு மிக்க நன்றி. நார்வே டென்மார்க் அறக்கட்டளை பொறுப்பாசிரியர்களுக்கும், எனக்கு இந்த தலைப்பை தந்த ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.